ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஷெஃப், இன்னைக்கான எலிமினேஷன் என்ன ஆக போகுது ஷெஃப்? இன்னைக்கு மட்டும் இல்ல, எவ்ரி ஆல்டர்னேட் வீக் தேர் இஸ் கோயிங் டு பீ an elimination. இன்னைக்கு டாப் குக் ஆஃப் தி வீக் வாங்குனவங்க அடுத்த எலிமினேஷன் ரவுண்டுக்கு வரலாம். இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் உங்க டிஷ் ஒழுங்கா வராட்டி அன்னைக்கு எலிமினேஷன். ஸோ இன்னைக்கு எலிமினேட் ஆகிறவங்களும் லாஸ்ட் எபிசோட்ல எலிமினேட் ஆகிறவங்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஸோ இந்த வாரம் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ரொம்ப பிரியப்படுற ஒருத்தர். யூஸ்வலாக வந்து எலிமினேஷன் போகும்போது 2 டிஷ் இல்லை 3 டிஷ் இருக்கும். இந்த வாரம் 8 பிளேட்ல 7 டிஷ் நல்லா இருந்தது. ஒன்று வந்து எலிமினேட்டுக்கு தகுதியாக இருந்தது வந்து ரோபோ சங்கரோட டிஷ். இன்னைக்கு எலிமினேட் ஆகுது ரோபோ சங்கர். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் சரியான ஒரு என்டர்டெய்னர் நீங்க. இப்போ நீங்க எலிமினேஷன் ஃபீல் தான் பண்ணக்கூடாது, ஏன்னா வைல்ட் கார்டு ரவுண்ட் இருக்கு. நான் எப்பயுமே எலிமினேஷனை பார்த்து ஃபீல் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட எலிமினேஷனை பார்த்துட்டு வந்து தான் இந்த இடத்துல நிற்கிறேன். பட் அது அவரு ஆவாரு. ஆக்கப்பட்டாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர சிரிக்கிறாரு ஒரே ஆளு ரோபோசங்கர் தான்ப்பா. ஆனால் இத்தனை வாரம் இவ்வளோ பிரமாதமாக சமைச்சு இவ்வளோ பெரிய காமெடியன் இந்த ஷோக்கு வந்து இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எல்லாருக்கும் என்னதான் இருந்தாலும் எல்லாம் சின்ன பசங்க, உங்களை விட ரொம்ப ஜூனியர். இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் மெச்சூரிட்டியை ஒரு சீனியர் ஸ்டார் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நிரூபிச்சிருக்கீங்க. இந்த ஷோவில் நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நீங்கள் விட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆல் தி பெஸ்ட். வைல்ட் கார்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வந்து இந்த களத்தை கலக்குங்க. இல்லை, எனக்கு வந்து இது ஒரு புதுசான ஒரு விஷயந்தான். ஸோ இதை வந்து ஒரு 4 வாரம் நான் தாங்கிட்டேன்னா இதுவே பெரிய விஷயந்தான். அதுக்கு காரணம் வந்து செஃப் கொடுத்த ஒரு ப்ராக்டிஸு, என் ஒய்ஃப் கொடுத்த ப்ராக்டிஸு, அதை தாண்டி இவங்களோட போராடி எல்லாத்தையும் தாண்டி போராடி தான் வந்தேன். அதை பற்றி நான் எப்பயுமே கவலையே பட மாட்டேன். பட் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீமோட திரும்ப அடுத்து ஜேர்னி பண்ணணும், செய்வேன். சூப்பர். உண்மையாகவே ரொம்ப ஸ்வீட்டாக நான் இது சொல்கிறதுக்காகலாம் சொல்ல, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்தார். என்னை பார்த்து எனக்கே கஷ்டமாக இருக்குண்ணே. எதுக்கு இந்த வாரம்லாம் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படிதான்டா இருக்கும், எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உண்மையாவே லவ் யூ சோ மச்னா. ஆனா மனசுல வச்சு அடிக்க மாட்டேன். ஏய், எப்பவுமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவனுக்கு பயமே இல்லை. இங்க வந்து தான் வந்து இது சமையல் தெரியும்னு ப்ரூவ் பண்ணிட்டு வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எதுவும் இழக்காம முதல் டாப் குக் ஆஃப் த வீக்கும் வாங்கிட்டு வெற்றியோட தான் போறாரு. திருப்பி வைல்ட் கார்டில் வருவாரு. அன்னைக்கு நீ தான் டாப் குக்கா இருப்ப. அன்னைக்கு நீ தான் இதே மாதிரி பேச போற. கொஞ்சம் பாதி மிச்சம் வை. செய்யறோண்ணா, உங்களோட கம்பேக்காக வெயிட் பண்றோம். அண்ட் எல்லாரும் அவருக்கு வந்து ஒரு அழகான விஷயத்தை கொடுத்து நம்ம செட்ல இருந்து அவரை வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணுவோம். தேங்க்யூ. இங்கே எல்லாருமே எனக்கு ஜூனியர் தான். பட் இருந்தாலும் நான் ரொம்ப அன்பை வந்து அவ்வளோ அழகாக கொடுப்பேன். அன்புக்கு மட்டும்தான் நான் அடிமை. ஸோ இங்கே இருக்க எல்லாருடைய அன்பையும் மொத்தமாக வாங்கிட்டு திரும்ப போகிறேன், திரும்ப வருவேன். அண்ணா ரோபோனா, மீட் யூ சூன். மீண்டும் சந்திப்போம். அடிச்சீங்கன்னா சிட்டி வந்துடும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் டாப் குக்கு டோப் குக்கு சீசன் 2 உடன் வழங்குவோம் அனுஜ் டைல்ஸ்.